வணக்கம் நண்பர்களே. இந்த சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு நல்ல மோட்டிவாக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். மோடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு 18% வந்து வாக்கு வந்து பெற்றிருக்காங்க. மொத்தமாக லைக் கேஸ்ட் பார்ட்டிஸாக இருக்கட்டும் சரி, இவங்க ரிலீஜனாக தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா 11% வந்து எடுத்திருக்காங்க. இதை பற்றி ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அரசியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல். ஸோ இந்த நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நரகமாக்குற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடி சர்க்காரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2014, 2019, 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இவங்க அதானி அம்பானி குடும்பத்தை வளர்த்துருக்காங்க, அவங்கள பணக்காரர்கள் ஆக்கியிருக்காங்க, ஏழை மக்களை ஏழையாக வச்சுருக்காங்க, ஜிஎஸ்டி வந்து போட்டு வரி வந்து போட்டு மக்களை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் உத்தரப்பிரதேசில் அயோத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க தோக்கடிச்சாங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. ராம் மந்திர் மட்டும் கட்டினாங்க. உனக்கு சோறு இல்லை, உனக்கு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு சரியாக இல்லை, எல்லாம் இடிஞ்ச நிலையில் இருக்கும்போது உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்றும் பண்ணலப்பா, உனக்கு எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்கள் ராம் மந்திர் மட்டும் கட்டுவோம், உன் வீடு அடிச்சுட்டு அப்படி சொல்லுவாங்க. அங்கே வந்து முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கொள்றாங்க, கேட்டால் பீஃப் சாப்பிட்றாங்க சொல்கிறாங்க. இவங்க தான் பீஃப் எக்ஸ்போர்ட்லேயே வந்து நம்பர் 1ல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மேலும் என்ன பிரச்சனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். மோடி பதவி ஏற்பு விழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும் சரி, அப்புறம் நிதிஷ்குமார் இருக்கட்டும் சரி, இவங்க 2 பேர் தோளில் துண்டு மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக சொல்கிறேன், மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் 5 வருஷம் ஆட்சியில் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடும். உத்தரப்பிரதேசம் மாதிரி மத்திய பிரதேசம் மாறும். ஸோ உங்கள் கருத்தியில் வந்து தெரிவிங்க. இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தருவாங்க.